Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் கேகே சேனல்ல இருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். மிஸ்டர் கேகே சேனல் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, அதாவது புஷ்பா 2 ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு புஷ்பா 2 ரோஸ்டெல்லாம் அந்த ரோஸ்ட் பண்ணுற சீசன் முடிந்து விட்டது. ஆனால் திருப்பி அவங்க ரோஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா புஷ்பா 2 டீம் செஞ்ச வேலை. 3 மணித்தியாலும் 40 நிமிஷம் ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு அந்த ரீலோடட் வெர்ஷனை ரீரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதை பார்த்துக்கிட்டு பெரிய ரோஸ்டா பண்ண போறாங்க. 2000 கோடி உருட்டுகள் புஷ்பா 2 ரோஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் இன்னும் அந்த ரீலோடட் வெர்ஷன் பார்க்குற ஐடியா இல்லை. அதான் இப்ப இதுல ஏதாவது சொன்னாங்கன்னா பாப்போம். இது ஒரு 13 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இந்திய சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கலெக்ட் பண்ண படங்கள்லாம் வந்து பெரும்பாலும் இந்தி படங்கள் தான். பட் அதை முறியடிப்பதற்காக பல தெலுங்கு படங்கள் வந்துள்ளன. அதில் ஒரு படம் தான் நம்ம புஷ்பா 2. பொதுவாக கலெக்ஷன் படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 வாரத்தில் எத்தனை கோடி, 3 வாரத்தில் எத்தனை கோடி, டோட்டலாக எத்தனை கோடி அப்படின்னு வைங்க. இவங்க மட்டும் தான் படம் ரிலீஸ் ஆகி 2-3 நாள்லயே 1000 கோடின்றாங்க, 1200 கோடின்றாங்க, 1700 கோடின்றாங்க. காசா படமா அடிச்சு விடு நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. விட்டா 2000 கோடி 3000 கோடின்னு சொல்லுவாங்க போகுது. ரீலா உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் 1700 கோடி உண்மையிலே இந்தியாவில் இருந்தா நம்புற மாதிரி இல்லைங்களே. ஆக்சுவலி தங்கள் படம் பாத்தீங்க அப்படின்னா அந்த 1000 கோடி வந்து இங்க இல்ல சைனால தான் எடுத்திருக்கும். இந்தி படமே சைனால போய் சம்பாதிச்சு வரும் பொழுது இந்தியா கூட இத்தனை கோடியான்றது டவுட்டா இருக்குது. அது என்ன எல்லாருக்கும் அதே கேள்வி வருது. பார்த்தா ஒரு ஆளை பார்த்து நம்பணுங்க. சரி, அதை விடுங்க, அது அப்புறப்பட்ட பிரச்சனை. நம்ம அந்த படத்துக்கு வரும். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி சில மாதங்கள் ஆகியிருக்கலாம், சில பிரச்சனை வந்திருக்கலாம். பட் இந்த படம் இப்ப ஓடிடிக்கு வந்துருக்குது. பாஸ் ஓடிடிக்கு வந்தா 10 நாள் ஆச்சு, நீங்க தான் லேட்டு பாஸ் இருக்கு. அப்படியா? ஏன் கோமாலந்தியா? வந்து இந்த படத்தை பார்க்க போறோம். இந்த படம் என்ன ஒரு எப்படிப்பட்ட காவியம், செம்மரத்து ஓவியம் அப்படின்றத பத்தி இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, அப்ப நீங்க ரிவ்யூ பண்ண போறது ரீலோடட் வெர்ஷன் இல்லையா? படத்துல ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்வரை காட்டுறீங்க. அது சாதாரண ஆர்வம் இல்ல, சப்பான் ஆர்வம். சப்பான் ஆர்வரை காட்டுறீங்க. அங்க வந்து கண்டெய்னர் இருக்குதாமா, தினம் ஓவர்லோட் ஆகுதாமா, தினம் தலைவன் வந்து சம்மர்லாம் 1 கிலோ விழுதாமா. அதுக்குள்ள பார்த்தா ஒரு ஆள் இருக்கா. யாரு? பிச்சை மகனா? நொச்சமவன். யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம தலைவன் அல்ல அரிச்சிது. இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? திடீர்னு சில்லி சீக்கிரம் வந்து கட்டி தொங்க விடுற மாதிரி தலைவர் வந்து கட்டி தொங்க விடுறீங்க. திடீர்னு எக்குசா வருவாங்களாமா, துப்பா டும்மு டும்மு சொல்லுவாங்களாமா. தலைவர் எந்த புல்லட்டும் போடாம டக்கரா பறந்து வராமா. ஏன்னா இடத்தெல்லாம் கிரிஞ்சா இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது திடீர்னு எக்குசாவோட தலைவன் ஒருத்தர் வருவான். அவன் மட்டும் தான் அந்த குரூப்ல குறிவிச்சு சொல்ற ஒரே ஆளு. எனக்கு அப்பவே தெரியும் கரெக்டா சுடுவேன். இவனை உட்காந்து ரைஃபிள் வச்சுக்கிட்டு புறத்துல சுட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இவன் மட்டும் தான் ஒரே ஒரு பிஸ்டல் வச்சு டம்முன்னு சொன்னா தான் டம்முன்னு கீழே வந்துருவாரு. என்ன உன்னை பாராட்டுறீங்க. தெலுங்கு சினிமா இந்திய சினிமா வரலாற்றுல முதல் முறையா ஒரு ஹீரோவை குறிப்பாக சுட்டவங்கள நீங்க மட்டும் தாங்க. இதுக்கு வந்து பாராட்டு மேல நடத்தலாம். அவரை தெம்பூட்டு விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் இதுதான் நம்ம கேட்கலாம். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, அது பழகிறோம். இவனுங்க வந்து தமிழ்ல பேசுவானுங்க, இவரு சப்பான் மொழியில பேசுவாரு. இப்படி சப்பான் பாஷை உங்களுக்கு தெரியும்னா அப்பா காட்டாரு. 30 நாள்ல சப்பான் பாஷை கத்துற புக்கு வச்சிருக்கேன், உள்ள படிச்சுட்டு தான் வந்தேன். இந்த நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு ட்ரெயின்ல பஸ் வாங்க தெரியுமா, அந்த மாதிரி தலை வந்து கப்பல பஸ் வந்தா போல படிச்சுட்டா வந்தேன் அப்படின்ட்டு இருப்பாரு. நமக்கு தெரியலாம் கண்ணன் நேரம் ஃபுல்லா அடைஞ்சு கிடக்குது, உள்ள காத்து இருக்காது, லைட் இருக்காது. எப்படி ஒரு படிச்சிருப்பாரு, எப்படி வாழ்த்திருப்பாரு. அப்படி நோட்டு வந்திருக்கலாம். நார்மலா ரிலீஸ் ஆகும் போது நான் இந்த கேள்வி போது போன வீடியோல வச்சு ரிலீஸ் ஆகும் போது சொன்னேன் இந்த எப்படி முடியும். அதுக்கு பல பேர் வந்து முட்டு கொடுத்தாங்க. ப்ரோ அது கனவு ப்ரோ, அது கனவு சீனு ப்ரோ, அது படமே பார்க்க தெரியல, கடையில விழுந்துருவாரு உடனே எந்திரிப்பாரு கனவு சீனு அப்படின்ட்டு. ஏன்னா அதுதான் கேஜிஎஃப் மாதிரி குழந்தை சீனை காட்டுறானுங்க, அதான் எந்திரிக்கிறாரு. அதுதான் தெரிய வேண்டாமா அது கனவு சீன் இல்ல அப்படின்ட்டு. உண்மைனா அந்த படம் வந்து ஏற்கனவே லென்த் பத்தல, எக்ஸ்ட்ரா லென்த் சேர்ப்போம் அப்படின்ட்டு. ஏற்கனவே லென்த் தான் படம், எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கானுங்க. சேர்த்து ஓடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தை ரிலீஸ் பண்ணாங்க காசுக்கோசரம், இங்க 10 ஓடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா உண்மையான ஊழலே வெளியே தெரியுது. தெரியுது உங்க ஊழல் என்னன்னா இதெல்லாம் கனவு இல்லையா. தலைவன் வந்து இந்த செம்மரத்தை காசு கட்டுவார். படத்துல செம்மரம் கடத்துவாரு, யூஜா கடத்துவாரு. அந்த காசை திரும்பி வரணும், அது திரும்பி வந்திருக்காது. அதுக்கோசரம் தலைவனே வந்து இருக்கிற பணம் நாங்கெல்லாம் பணத்தை கழட்டி கொடுத்துட்டு பழைய சட்டையை போட்டுக்கிட்டு அம்மா கோயில்ல கிழிந்து காசு வாங்கிட்டு இவர் தான் போயிட்டு கண்ணன்ல உட்கார்ந்து இருப்பாரு. அப்படின்னா இது கனவு கிடையாது, உண்மைதான். இப்ப சொல்லு இது கனவு. அந்த ரீலோடட் வெர்ஷன்ல அந்த சீன் காட்டியிருக்காங்க. இந்த சீனை போட்டு ஒரு மீம் பார்த்தேன் நானு.
நிறைய பேர் சொன்னாங்க பெருசா லாஜிக் இல்ல, அவர் எப்படி உள்ள 40 நாள் இருட்டுக்குள்ள இருந்திருப்பாருன்னு எல்லாரும் தற்கூரி மாதிரி கேள்வி கேட்டீங்களேடா, ரீலோடட் வெர்ஷன்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கடான்னு இந்த சீனை போட்டாங்க. இந்த சீனை போட்டதுக்கு அப்புறம் அந்த கேள்வி அந்த அந்த மீம் போட்டவனுக்கு இவங்க திருப்பியும் அடே தற்குறி இன்னமுமே அது இல்லாஜிக்கல் சீன் தான்டா, பெட் உள்ள வச்சு உள்ள உட்காந்துட்டான் அது லைட் வச்சு, எப்படி ஆகி போனா 40 நாள் எப்படி அவனுக்கு போனா, கண்டெய்னர் ஓட்ட போட்டு கடல்ல போட்டானா, என்னடா சொல்றீங்க அப்படின்னு இன்னமுமே அது தற்குறி சீனா தான் இருக்கு. முட்டு கொடுதான் முட்டி முட்டு கொடுக்கறது பார்த்து முதுகெல்லாம் வலிக்க போகுது, ஸ்ப்ரே அடிச்சுங்க. இந்த படத்தை சொல்லியிருப்பாரு, நீங்களாம் சப்பான்காரன்டா நாங்களாம் இந்தியன்டா அப்படின்ட்டு. தலைவர் வந்து இந்திய பெருமை பேசிட்டு இருப்பாரு. என் கேளுன்னா இவனே வந்து சம்மரம் கடத்துற ஒரு ஆள், இவனே கவர்மெண்ட்டுக்கு எதிராக கவர்மெண்ட் சட்டங்களுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக தான் சம்மரம் கடத்திக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து இந்தியாவுக்கு பெருமையா பேசுது அப்படின்னா இது என்ன நேரத்துல எனக்கு தெரியவே இல்லை, எங்களுக்கு புரியல. கிடத்துறது பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு செயல்படுற ஒருத்தன் இந்தியா பிற வந்து பேசுறான், இதை உட்காந்து வந்து பெரிய விஷயம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. என்ன காமன்னா மெயின் பாஸ் இருப்பான், அவன் சுற்றுவான் தலை தள்ளி இதுல விழுந்து எப்படா தண்ணி கீழே விழுந்துட்டான்டா அப்படின்ட்டு நம்ம புதியாசமா நினைச்சிட்டு இருப்போம். அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா இல்ல அவன் கீழே விழுந்துட்டான், புடிச்சிட்டு வாங்க அவனை கொல்லுங்க அப்படின்னு ஆள் அனுப்பிச்சுடுவான். அவனை விடாதீங்க, அவனை வெட்டி கொல்லுங்க. இது வரைக்கும் புஷ்பா 2 இருந்த அந்த படம் திடீர்னு தேவராவா மாறிடுது. இல்ல புரியல. அந்த இது கொக்கி போடுவாங்க, கொக்கி இல்ல ஹூக்கா இல்ல வேற சொல்லுவாங்களா தெரியல, ஆனா கொக்கி தான் ஆங்கர் பாசில ஆங்கர் தான் போங்க. அத வந்து மேல தூக்குவாங்க, தூக்கும் போது பார்த்தா சப்பான் இதெல்லாம் அந்த நார்மல் வெர்ஷன்ல இல்ல, இவர்தான் சப்பான்காரங்களை கடலை வச்சே போட்டிருப்பாரு. அப்ப புல்லட் பட்டது அதெல்லாம் ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க. அப்ப கீழே விழுந்திருப்பாங்கல்ல, முதுகு மட்டும் நோட் பண்ணி பாருங்க, அவங்க முதுகுலாம் ஒரு மார்க் இருக்கும். அது யார் மார்க் அப்படின்னா அதுதான் தேவாவோட மார்க். அவர் ஊர்ல கடலுக்குள்ள போனா ஜப்பான் வச்சிருக்காரு தேவாரா. தள்ளி விடு கடலை நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் சண்டை போட்டுக்காது பிரிச்சு தைக்க போல. இது கடலை தள்ளி விட்ட உடனே கடலை வந்து வெட்டி கிளம்பிட்டாரு போல. எப்ப கால் செடியிலப்பா கிளம்புப்பா அப்படின்ட்டு வரண்டா சின்னசாமி கடலை கொண்டு மட்டும் மூளைக்கு விட்டு கிளம்பிட்டாரு போல. இது கெஸ்டோடா நாயகடாமா. இதே படத்துல நம்ம வச்சு கழுத்திருக்கப்பட்டது யாருன்னா வேற யாரும் இல்ல, நம்ம பகத் பசில் தான். இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆவேசம் படம் நடிச்சு ஜாயா இருந்தாரு. அவரை கூட்டு வந்து சார் போன படத்துல உங்களுக்கு ஹைப் கொடுத்துட்டோம் சார், இந்த படத்துல உங்களுக்கு சூப்பரான கேரக்டர் தரேன் சார், நீங்க வந்து வேற லெவல்ல பண்றீங்க சார் அப்படின்னு நினைச்சு கூட்டு வந்தாங்களா தெரியல. படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் படம் வந்து எப்படியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரிதான் நம்ம பகல் பாஸ்ல வந்து நல்ல கேரக்டர் தரணும் கூட்டு வந்து அதாவது அசிங்கத்தை வச்சிருப்பீங்க. சரி எஸ்என்எஸ்லயாவது ரொம்ப பெருசாதான் பண்ணுவாருன்னு பார்த்தா அது ரொம்ப பெருசாலாம் பண்ணல. ஏன்னா ஹெலிகாப்டர் ஒருத்தன் வரும், அவன் வந்து இப்ப ஒரிஜினல் படத்துல தப்பிச்சு போயிட்டான் அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. அவன் என்ன ஆச்சு காமிச்சிருக்க மாட்டாங்க, டீலிங் பண்ண பேசலாம் அப்படின்ட்டு. இப்ப என்ன பண்ணிருப்பாங்க, செத்து போயிட்டான் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. கொன்னது யாரு, பகத் பசில். இந்த ஒரு சின்ன இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வெர்ஷனே வந்து பகத் பசில் கெத்தா காட்டவே இல்லை. இதே எக்ஸ்ட்ரா வெர்ஷன்ல வந்து என்ன பெருசா காமிச்சிருக்காங்க அப்படின்னா குறிப்பா சப்பான் சாகசம் இது வந்து கனவு இல்ல உண்மைதான் அப்படின்னு காட்டுறதுக்கோசரம் வந்து இந்த சீன் வச்சிருப்பாங்க. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான் சட்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஜாலிடி கேரக்டர் எதுக்கு கூட்டு இதை காமிச்சாங்கன்னு தெரியல. ஜாலியோட போய் தர மன்னிப்பு கேட்பான், நான் வந்து உங்க அண்ணன் மாதிரி ஒருத்தர் நான் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், நம்ம ஃப்ரெண்டா போயிடலாம் அதனால காய்ச்சி தரேன் அப்படிலாம் சொல்லியிருந்திருப்பான். அந்த நேரத்துல கட்டு போட்டு ஜாலிடி பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருந்திருப்பான். ஏண்டா நான் ஆசைப்பட்ட பொண்ணு நீ பட்டு போயிட்டல அப்படின்ட்டு. நான் கூட நினைச்சேன் படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல ஒருத்தர் பாம்பு வச்சிரும், அந்த பாம்பு வச்சு இவன் தான் போல ஏன்னா தனியா வந்து சொல்லிட்டு அனுப்பான் ஜாலிட்ட போட்டு எல்லாமே உடம்பு தேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சிங்கிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இவன் தான் உடம்பு தேடி வந்து பாம்பு வச்சுட்டான் போல அப்படின்னு நினைச்சேன். பாம்பு வச்சிருக்கேன், பாம்பு வீட்டை சுத்தி பாம்பு வச்சிருக்கேன் நான் இவன் தான் நினைச்சேன். ஏன்னா படம் வரும்போது இந்த சீன்லாம் கட் பண்ணிட்டாங்கல்ல, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா வந்து அப்போ ரூமர் கிளம்பிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணா இந்த பாம்பு வச்சது வேற யாரும் இல்ல நம்ம விஜய் அண்ணன் தான். இல்ல புரியல, விஜய் தேவரகொண்ட அண்ணன் தான் இது பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. நம்ம ராஸ்மி அக்கா இந்த படத்துல வச்சு ரொம்ப காஜியா காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. ஏண்டா நான் உசார் பிரிச்ச பொண்ணு நீ ஓன காஜியா காட்டீங்களா அப்படின்ட்டு புஷ்பாவை வந்து காலி பண்ண சீன் வந்திருக்காரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து ரொம்ப கிளப்பிட்டு இருந்தாங்க. அட குரங்கு பேசுனது நான் இல்ல என் புருஷன். ஒருத்தர வந்து காஜியா காட்டலாம், ஆனா இந்த அளவுக்கு காஜியா காட்டுறது சரியா சொன்னா காஜி புருஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீ வந்து காஜி பொண்டாட்டி மறுபடியும் மீன் எடுத்துக்கிட்டு இருக்கு ஆளுங்களா இருக்காங்க. திடீர்னு சத்தம் கட்டா என்ன நினைப்பாங்க அதெல்லாம் நினைக்காம மேடம் வந்து வந்துச்சே ஃபீலிங்ஸ் பாட்டு போறதுக்காக ஒரு காஜி வேலையை பார்த்துருப்பேன் இந்த படத்துல. பாத்தியாடி களி முத்திடுத்து எப்படி எல்லாம் பாக்குறாப்ப
பட் இதோட மன்னிச்செல்லாம் விட்டுருங்களேன் படத்துல கதை அப்படின்ட்டு. ரீசெண்டா ஒரு மீன் பேஜ் ஒன்று பார்த்தேன். இந்த படத்துக்கு வந்து மீன் போடுறேன் ஏஐ வச்சு கெத்து காட்டுன்ற பேர்ல ஏஐ வச்சு ஒரு கன்றாய வேலையை பார்த்துருப்பீங்க. அதை கதை வாய சொல்லவே முடியாது, நீங்களே பார்த்துக்க. என்னடா இது, என்னது இது புஷ்பா போட்டாடிடா இப்படி படிச்சிருக்கீங்க. சின்னதா ஒரு உம்மா இதே படத்துல காட்டுறாங்க. என்ன பண்ணா புஷ்பா புருஷன் மாதிரி புஷ்பா பொண்டாட்டி ஃபேமஸ் ஆகுது. பாதுகாட்டு அவங்ககிட்ட இருக்கும் 2 ஒட்டு வச்சுலாம் காய்ச்சி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி சீன்லாம் அயன்ல பார்த்தாச்சு. அயன் படத்துல நம்ம கேவி ஆனந்த் சாரே காமிச்சு போயிட்டு அதை எடுத்து புதுசா காட்டிச்சிருக்கீங்க. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. குறிப்பா சொன்னா பார்த்தா மெயின் கால்பெட் ஒன்று இருக்கு தெரியுமா? என்னது, இந்த சிஎம் வந்து அவமதிச்சிட்டாரு, அவளை சிஎம் மாத்தணும் அப்படின்ட்டு. இந்த கதையா பாத்தீங்க அப்படின்னா மதகஜராஜா படத்திலே வந்துருச்சு. என்ன அந்த படம் ரிலீஸ் லேட் ஆயிடுச்சு. அந்த கேப்ல வந்து கலைஞட்டு வந்துட்டாங்களா, இந்த படத்தை போட்டு பார்த்தாங்களா தெரியல. வில்லனுக்கு கொடுத்த அந்த ஒரு சின்ன பில்டர் சீன் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய படம் எடுத்து வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, அந்த படத்துல வில்லன் பண்ணத இல்ல ஹீரோ பண்ணுவாரு. ஆமா, இது மட்டுமா இன்ட்ரோ சீனே பாத்துருப்பீங்க. நான் காசு தரேன் பசங்களை வெளியே கொடு அப்படின்ற சீன்லாம் வில்லனுக்கு எதுனா சீனா வந்து ஹீரோ வச்சிருப்பாங்க அந்த படத்துல. இதை வர பில்டப் ஏன் புள்ளி நல்லா உள்ள வச்சு அப்படின்ட்டு கேட்டா செம்மன காலமா உள்ள வைக்காம மரணம் கொடுத்து பாடம் செய்வாங்க. இது மட்டுமா கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் ஒரு குறிப்பாக அந்த சீன் பாருங்க. இங்க பாருங்க, தலை கை கட்டிங்களா, தலை கை வேலை செய்யாதான், தலை என்ன பண்றாரு, வாயை தான் வந்து ஆயுதம் யூஸ் பண்ணிட்டாரு. கரெக்டா பாருங்க, வாயில கத்தி இருக்குது, சக்கு சக்கு வெட்டுறாரு. ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க, ஒத்தையா இருந்து வாயை வெட்டுறாரா. இது எங்க இருந்தது, இது எங்க இருந்து உருவப்பட்டது? வேற எங்க, நருட்டோட இருந்தா. அதேதான் நருட்டோட சாகுசா பண்ண ஃபைட்டு இது வந்து இதுல விட்டாங்க. ஆல்ரெடி ஜவான் படத்துல சீன் வரும், இந்த வாயில வெட்டுற சீன்லாம். இந்த ஃபைட் மாஸ்டர்லாம் வந்து அறிவிப்பாக ஆரம்பிச்சாங்க போல. அதுல இருந்து பசங்க உருவ ஆரம்பிச்சாங்க. கண்டுக்காத. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல சில டவுட்டுகள் உண்டு. என்ன பண்ணா தலைவன் என்ன படத்துல அவருக்கு பிடிச்ச விஷயம் ஆனதாக நிறைய மரத்தை வெட்டுங்க, நிறைய வெட்டுவார், நிறைய மரம் வெட்டி கடத்தவர். என்ன பண்ணா இதே கேஜிஎஃப் ராக்கி பாய் மாதிரி தோணுனாருன்னா கண்ணுக்குள்ள இருக்குது தெரியாது அப்படின்ட்டு போயிடலாம். இது காட்டுக்குள்ள மரத்தை வெட்டினா டீஃபாரஸ்டேஷன் ஆகுது அப்படின்ட்டு ஏகப்பட்ட மரம் காலியாகாதா, மரம்லாம் வெட்டிட்டா அதனால காய மொட்டையா தெரியாதா? இத்தனை கோடிக்கு வந்து மரத்தை வெட்டினா அதெல்லாம் காடே இருக்காது கரெக்டா சொல்றது. இப்ப இது ஒரு சீன் வச்சிருக்கீங்க படத்துல, அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இது ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்கட்டும், இன்னொன்னும் இருக்கும். ட்விஸ்ட் கார்டன்ற பேர்ல வச்சிருப்பாங்க. அதாவது மரத்துல மரமா வெட்டி எடுத்துட்டு போனா போலீஸ்காரனா பிடிக்கிறாங்கோ, அதனால என்ன பண்ண போறேன்னா ட்விஸ்ட் விக்கிறேன் அப்படின்னு பண்ணிருப்பாரு. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். என்ன பண்ணா மரத்தை வெட்டி ஃப்ரீ ஃபார்மா இல்லாம அது வந்து வண்டி செய்யறது, மரத்துல வந்து வண்டியா செஞ்சு வண்டியா ஓட விட்டு அதை வந்து கடத்துறது. பொதுவாக ஒரு விஷயம் ஃப்ரீ ஃபார்மா இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து ஒரு விஷயம் மாத்திட்டீங்கன்னா அதோட மதிப்பு வந்து குறைஞ்சு போயிடும். கரெக்டா சொல்றது. அதை பத்தி யோசிக்க வேண்டிய வண்டி சேரன்ற பேர்ல இத்தனை மரத்தையும் வண்டி ஆகி வச்சிருக்கீங்க, இது எவ்வளவு வேஸ்டேஜ் ஆகிருக்கும். இது விற்கும் போதெல்லாம் ஓகே, இதை வாங்கலாமா என்ன ஆகுது? கோவிந்தா கோவிந்தா. சப்ப முக்கு வச்சுதான் சப்பாக்கார சப்பை நினைச்சியா வெட்டி போடுவான் வெட்டி இல்ல கேக்குறேன். ஒருவேளை கோல்டு இருந்தா கூட பரவாயில்ல, கோல்டு தான் சாதாரண ஆச்சுன்னா கூட உருக்கி மணி கோல்டு பாம்பு கொண்டு வந்துடலாம். இது எப்படி மணி வெட்டி பழைய பாம்பு கொண்டு வர முடியும்? வண்டி தான் செஞ்சது தானே. இது என்ன லாஜிக்? இது இது என்ன காமெண்ட்னா இளைஞர்களை வந்து ராணுவ படம் இருக்குமா, அது வந்து ஸ்மக்லிங் பண்றவன் பின்னாடி பார்த்தா தெரியும் அவ்வளவு பெரிய வண்டி போகுது, என்ன போட்டு இவ்வளவு வண்டி போகுதுன்ட்டு கேட்க மாட்டாங்களாமா. இவருக்கு போலீஸ்காரங்க வந்தானே போலீஸ்காரங்க தடுப்பாங்களாமா. தெரியல. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து 1700 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா பண்ணா அதிகம் தான், விட்டா 2000 கூட சொல்லியிருப்பாங்க. யோசனை நல்லா இருக்கேன். நியூஸ் கேள்விப்பட்ட உண்மையா பையன் தெரியல. என்ன பண்ணா புஷ்பா 2 ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹவுஸுக்கு ஐடி ரைட்டு போனாங்க, போய் பறிமுதல் பண்ணாங்க அப்படின்லாம் வந்து கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் ஆச்சு தெரியல. ஒருவேளை வந்து 1000 கோடிடா 1700 கோடிடா அப்படின்னு சொன்னதால என்ன நீ அனௌன்ஸ் பண்ண மட்டும் 1700 கோடி இருக்கு, கணக்குல எதுவுமே வரவே இல்லை அப்படின்ட்டு கவர்மெண்டா பார்த்து ரைடு போயிருப்பாங்க நினைக்கிறேன். இது உண்மையா இருந்துச்சுதான். அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து 1700 கோடி வசூலிச்சிருக்கு. எனக்கு என்ன கேளுன்னா இந்த படத்தை வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, நாளைக்கு வந்து உங்க ஊர்ல நல்லா ஓடின படம் இது அப்படின்னு கேட்டு இந்த படத்தை யாராவது காமிச்சா ஃபாரினர்ஸ் நாளைப்பாடு ஏண்டா இந்த படத்தை ஓட வச்சிங்க அப்படின்னு தப்பா நினைக்க மாட்டா. இதான் பிறகு என்னன்னா ஒரு தமிழ் சினிமா தெரியும் வரும் வரும் ஒரு நாள் வரும். வந்து இந்த படத்தை வந்து ரோஸ் பண்ணிருப்பேன். இவங்க மொழ கேட்டுருக்கீங்க. ஆக்சுவலி படம் போது ஆயிடுச்சு, இது பண்ணாதான் இருந்தேன். பட் ஏன்னா தொடர்ந்து கிடைக்கணும் இந்த வீடியோ வந்திருக்கிறது. நல்லா இருந்தது. ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம், இதுக்கு நிறைய கருத்து சொல்லிட்டோம். ஆக்சுவலி அந்த ரீலோடட் வெர்ஷன்ல இருக்கிற சீன்ஸ் ஏதாவது காட்டுவாருன்னா வந்து ஒரு சில சீன்ஸ் காட்டினாரு. எந்த அளவுக்குன்னா தோள்பட்டையில குண்டடி வாங்கிட்டு அவரு அவ்வளவு ஜப்பான்காரனைங்களையும் அண்டர் வாட்டர்ல கொண்டுட்டு அவர் ஆங்கர்ல ஏறி வந்துடுறாரு.
அது நமக்கு காட்டல இதுல. ஆனா ஒரிஜினல் வெர்ஷன்ல வந்து அவர் தோள்பட்டையில குண்டு போடும், அங்க எந்திரிச்சிருவாரு. அப்ப அந்த சீனுக்கு ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது அவருக்கு என்ன ஆச்சுன்னு. அப்படி ஒரு சீன் அதுல வச்சும் அந்த படம் ஹிட் ஆகுதுன்னா அப்போ தெரியல, எல்லாரும் கதையை பார்க்க வந்தீங்களா ராஷ்மிகாவை பார்க்க வந்தீங்களான்னு தெரியல. இப்ப நம்ம அப்படி ஒரு சீன் வச்சனால நம்ம என்ன நினைச்சோம், பார்ட் 3ல ஏதாவது அதுக்கு கனெக்ஷன் வரும்னு நினைச்சோம். பார்த்தா பார்ட் 2ல அதுல ஒரு கனெக்ஷன் இல்லைன்னு அங்க ரீலோடட் வெர்ஷன்லயே காட்டியிருக்காங்க. எனிவேஸ் இது ரீலோடட் வெர்ஷனோ என்னவோ, இப்போ ரீலோடட் வெர்ஷன் பார்க்குற எண்ணமே போயிடுச்சு. இது நார்மல் வெர்ஷனை விட ரீலோடட் வெர்ஷன் ஓவர் கிரிஞ்சா இருக்கும் போல. ஆங்கர்ல எல்லாம் அவர் எடுத்து வர்றாரு. எனிவேஸ் உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.